एटावद् श्लोकम्। नैव किञ्चित् करोमीति युक्तो मन्येत तत्त्ववित् पश्यन् शृण्वन् स्पृशन् जिह्रन् अश्नन् गच्छन् स्वपन् स्वशन् प्रलभन् विसृजन् गृह्णन् उन्मिषन् निमिषन्नपि इन्द्रियाणीन्द्रियार्थेषु वर्तन्त इति धारयन्। ஏழாவது ஸ்லோகத்தில் பகவான் மோக்ஷம் வெறும் மோக்ஷம் வரை செல்லும் சாதனைகளை படிப்படியாக கூறினார். முதலில் யோகயுக்தக என்ற சொல்லில் கர்மயோகத்தை பற்றி கூறி அதனுடைய பலனான விஷுத்தாத்மா தூய்மையை அடைகின்றான், மோகத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் என்று சொன்னார். அதற்கு பிறகு உபாசனை அல்லது பக்தி என்ற சாதனையினுடைய பலனை கூறினார். விஜிதாத்மா ஜிதேந்திரியக என்ற சொல்லில் இங்கு சாதனை பேசப்படவில்லை, சாதனையினுடைய பலன் பேசப்பட்டது. அவன் ஷமக தமக என்ற சாதனைகளை அடைகின்றான். தூய்மையான திருடமான மனதை அடைகின்றான். அதற்கு அடுத்ததாக ஞானயோகம் என்ற சாதனையில் ஒரு விதமான தர்ஷனம், ஒரு விதமான விஷன், பார்வையை அடைகின்றான். அது என்னவென்றால் சர்வ பூதாத்ம பூதாத்மா, அனைத்து ஆத்மாவும் தன்னுடைய ஆத்மாவாக அவனுக்கு ஆகின்றது. சர்வாத்ம பாவத்தை அடைந்து குர்வன்னபி ந லிப்யதே, இப்படிப்பட்டவன் செயலில் ஈடுபட்ட பொழுதும் பந்தப்படுவதில்லை என்று சொல்லி முடித்தார். பிறகு 8, 9 இந்த 2 ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னவென்றால், யாருக்கு சந்நியாசத்தில் அதிகாரம் இருக்கின்றது, யார் எல்லா கர்மத்தையும் துறக்க முடியும் என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு பகவான் கூறுகின்றார், யாருக்கு ஆத்ம ஞானம் வந்துள்ளதோ அவர்களுக்கு அதிகாரம், தகுதி இருக்கின்றது. அதிகாரம்னு சொன்னால் ரைட். சாஸ்திரம் யாருக்கு அனுமதி கொடுக்கின்றது அனைத்து கர்மத்தையும் துறக்க என்றால், யாருக்கு ஞானம் வருகின்றதோ அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றது. அல்லது யாருக்கு தீவிரமான வைராகியம் இருக்கின்றதோ அவர்களுக்கும் அனுமதி கொடுக்கின்றது. இங்கு பகவான் தீவிரமான வைராகியத்தினால் ஞான அதிகாரம் என்ற கருத்தை பேசவில்லை, ஞானத்தினால் சந்நியாசத்திற்கு அதிகாரம் என்ற கருத்தை பேசுகின்றார். எப்படிப்பட்ட ஞானம் என்றும் இந்த ஸ்லோகத்தில் பேசுகின்றார். இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன், தர்ஷனத்தை உடையவனுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது கர்மங்களை துறக்க. அவன் எப்படி செயலுக்குள் இருப்பான், அவனுடைய மனம் என்ன என்றெல்லாம் பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். என்ன சொல்கின்றார் என்பதை பார்த்துவிட்டு இந்த ஸ்லோகங்களுக்குள் செல்ல வேண்டும். சாதாரணமாக அவனுடைய உடலிலிருந்து வெளியாகின்ற சில செயல்களை உதாரணமாக எடுத்து கொள்கின்றார்.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உடலிலிருந்து, இந்திரியங்களிலிருந்து, மனதிலிருந்து, பிராணனிடமிருந்து என்னென்ன செயல்கள் தோன்றுமோ அந்த சாதாரண செயல்கள் சிலவற்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஞானி என்ன நினைக்கிறான் என்றால், நான் செயல்படவில்லை என்று நினைக்கின்றான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சார். பார்க்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும், பேசும் பொழுதும் என்றெல்லாம் கூறி இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஞானியானவன் நான் இவைகளுடன் சேர்ந்து செயல்படுபவன் அல்ல என்று நினைக்கின்றான். இப்படி அவன் நினைக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஞானத்தை அவன் அடைந்திருக்க வேண்டும்? உடல், மனம், இந்திரியங்கள், புத்தி இவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் இவைகளுடன் சேர்ந்து செயல்படுபவன் அல்ல என்று நினைக்க வேண்டுமென்றால் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கின்ற ஞானத்தை அவன் அடைந்திருக்க வேண்டும். இந்திரியங்களினுடைய செயலில் தன்னை அகர்த்தாவாக, அகர்ம சொரூபமாக பார்க்கின்றான். இதிலிருந்து இந்திரியங்கள், மனம் முதலியவற்றிலிருந்து தன்னை பிரித்து விட்டான் என்பது பொருள். எல்லா விதமான செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த செயல்களெல்லாம் இந்திரியங்கள் தான் செய்கின்றன. பிறகு ஒவ்வொரு இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. விஷயங்கள் விஷயங்களில் செல்கிறது, குணம் குணத்தில் செல்கின்றது, இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தை நோக்கி செல்கின்றது. நான் எதையும் செய்யாதவன் என்ற நிலையில் இருக்கின்றான். இப்படி அவன் சிந்திக்கின்றான். இப்படி சிந்திப்பவனுக்கு ஒரு செயலும் இல்லை, ஒரு செயலும் செய்ய வேண்டியது இல்லை. அவனுக்கு சந்நியாசத்தில் முழு அதிகாரம் என்று கூறுகின்றார். முன் ஸ்லோகத்தில் குர்வன்னபி ந லிப்யதே என்ற இடத்தில் ஞானி செயல்படுவதாக பேசப்பட்டது. சென்ற ஸ்லோகத்தில் கடைசியில் என்ன சொன்னார்? குர்வன்னபி ந லிப்யதே என்றால் ஞானி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் செயலினால் பந்தப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த இரண்டு ஸ்லோகத்தில் ஞானி செயல்படுவதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிறகு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் பந்தப்படுவதில்லை, ஞானிக்கு செயலே இல்லை என்ற முரண்பாடு இருக்கிறதே என்றால் மற்றவர்களுடைய திருஷ்டியில் ஞானி செயல்படுகின்றான். தன்னுடைய ஸ்வதிருஷ்டியா, தன்னுடைய திருஷ்டியில் ஞானி செயல்படுவதே கிடையாது. அவன் செயல்பட்டிருந்தால் தானே அவன் பந்தப்படுவதும் படாமல் இருப்பதும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்றார்? செயல்படுவது இந்திரியங்களும் மனமே தவிர ஞானி அல்ல. அவைகள் செயல்படுகிறதுன்னு இவன் நினைக்கும் பொழுது இவன் என்றும் செயல்படாதவன். செயல்படாதவனிடத்துல போய் நீ செயலினால் பந்தப்பட மாட்டாய், பந்தப்படுவாய் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே பிரசக்தமானதற்குத்தான் சந்நியாசம் சொல்ல வேண்டும் அல்லது பந்தம் சொல்ல வேண்டும். இப்போ நம்ம ஜீவாத்மாவை பார்த்து ஜீவாத்மா பந்தப்படலாம், சாஸ்திரம் சொல்லலாம் உனக்கு பந்தம் வரும், இந்த மாதிரி செஞ்சால் பந்தம் போகும்னு சொல்லலாம். இந்த டேபிளை பார்த்து சாஸ்திரம் நீ பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும்னு சொல்ல வேண்டி இருக்கிறதா? அது என்னைக்கு பந்தப்பட்டது, சம்சாரத்தை அனுபவித்தது என்று. ஞானி என்று செயல் செய்தான், செயலிலிருந்து அவனை விடுவிக்க அந்த நிலையில் இங்கு பகவான் பேசுகின்றார். இப்போ எப்படி பகவான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை அணுகுகின்றார், இந்த ரெண்டு ஸ்லோகத்தை பகவான் எப்படி பேசுகின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட நடக்கின்ற செயல்களை எடுத்து இந்த செயல்களில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஞானியானவன் நான் ஒன்றும் செய்யாதவன் என்று உணர்ந்திருக்கின்றான். அதுதான் இதனுடைய சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். 8வது ஸ்லோகத்தில் முதல் வரி நைவ கிஞ்சித் கரோமி இதி.
இதி என்ற சொல் வரை ஞானியினுடைய சிந்தனை, ஞானியினுடைய மனதில் இப்படி நினைக்கின்றான். அவன் என்ன நினைக்கின்றானாம்? கிஞ்சித் நைவ கரோமி. கிஞ்சித் என்றால் ஏதாவது ஒரு செயலை, கரோமி என்றால் செய்கின்றேன், நைவ என்றால் இல்லை, செய்யவே இல்லை. எதையாவதை, ஏதோ ஒரு செயலை நான் என்றும் செய்பவன் அல்ல, செய்யவில்லை. நைவ கரோமி, கரோமின செய்கிறேன், நைவ கரோமின செய்யவில்லை. கிஞ்சித் என்றால் ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்றை நான் செய்கின்றேன் என்று நினைப்பதில்லை. யார் அப்படி நினைப்பதில்லை? யுக்தக மன்யேத தத்துவவிது. இங்க ஞானிக்கு பகவான் இரண்டு சொல் பயன்படுத்துகின்றார். ஒரு சொல் யுக்தக, இனி ஒன்று சொல் தத்துவவிது. முதலில் தத்துவவித் என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். தத்துவம் என்றால் ஆத்மஸ்வரூபம். ஆத்மனக யாதாத்மியம் தத்துவம், ஆத்மாவினுடைய யதார்த்த சொரூபம், உண்மையான சொரூபம். வித் என்றால் அறிபவன். தத்துவவித் என்றால் ஆத்மாவினுடைய யதார்த்த சொரூபத்தை அறிந்தவன். ஆத்மாவினுடைய யதார்த்த சொரூபம் என்ன? எந்த செயலும் செய்யாதது, அகர்த்தா அபோக்தா, நித்யக சுத்தக புத்தக முக்தக, இதெல்லாம் ஆத்மாவினுடைய சொரூபம். இந்த சொரூபத்தை அறிந்தவன். யுக்தக என்ற சொல்லினுடைய பொருள் இந்த அறிவில் நிற்பவன், இந்த அறிவோடு என்றும் பொருந்தியவன். சில சமயம் அறிவு வருது, அது அசங்கமாக போயிடுது. அசங்கம்னா என்ன? நம்மிடம் இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரி போய்விடுகிறது. யுக்தக என்றால் அறிவில் நிலை பெற்றவன். எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய அறிவை இழக்காதவன். நம்முடைய மனதில் மன ஒருமுகைப்பாடு அல்லது மனதில் தெளிவு, அமைதி, இதெல்லாம் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் சூழ்நிலைகளினால் பறிபோய் விடுகிறது. ஒரு சூழ்நிலை வந்தவுடன் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு பறிபோகி விடுகிறது. யுக்தக என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தர்ஷனம், இந்த வித் தத்துவத்தில் நிலைத்திருப்பவன். இந்த யுக்ததா இருக்கின்றதா என்றுதான் சுகபிரம்மத்திடம் சோதனை செய்தார் ஜனக மகாராஜா. அரண்மனைக்குள்ளே வந்தார், வியாசர் அனுப்பிச்சு வச்சார், போய் ஜனகர்கிட்ட ஏதாவது படிச்சுட்டு வான்னு சொல்லி. ஜனகர் அந்த யுக்ததா இருக்கின்றதா என்று சோதிக்க ஒரு எண்ணெய், ஒரு விளக்கை கொடுத்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை நிரப்பி இந்த சபா மண்டபத்தை 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்னார். அதில் நிறைய எண்ணெய் இருந்தது. எண்ணெய் சிந்தக்கூடாது என்பது நிபந்தனை. அங்கே என்ன நடந்ததுன்னா ஆடல் பாடல் நடனங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இவர் அப்படியே போயிட்டு வந்தார். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான கதை தான், ஆனால் ஆழ்ந்த கருத்து உள்ளே இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எந்த விஷயங்களும் அவருடைய கவனத்தை ஈர்க்கவில்லை என்பது பொருள். நம்முடைய கவனத்தை எப்பொழுது ஒரு விஷயம் ஈர்க்கும்னு சொன்னால், எப்பொழுது அந்த விஷயம் நமக்கு சத்தியமாக இருக்குமோ அப்பொழுதுதான் ஈர்க்கும். சத்தியத்துவம் இருந்தால் தான் நம்முடைய கவனம் சிதறடையும். இவருடைய பொறுத்தவரை அனைத்தும் மித்தியாவாகிவிட்ட காரணத்தினால் இந்த அறிவு மட்டும் இருந்தால் போதாது. அந்த அறிவில் நிலை பெற்ற காரணத்தினால் எந்த விதமான கேலி கூத்தும் அவருடைய மனதை ஈர்க்கவில்லை. அதுதான் யுக்தக என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொன்ன என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது தான் பிரம்ம நிஷ்டக, பிரம்மத்தில் நிலை பெற்றவன். மன்யேத,
மன்யேத என்றால் மன்யதே சிந்திக்கின்றான். மன்யேத என்றால் நினைக்கின்றான். நினைக்கின்றான்னு சொன்னால் என்ன நினைக்கின்றான்ங்கிற கேள்வி வரும். அதுதான் முதல் வரி. நைவ கிஞ்சித் கரோமி இதி மன்யதே மன்யேத. அதாவது தத்துவவித் ஆனவன், ஞானத்தில் நிலை பெற்றவன், நான் எதையும் செய்யவில்லை என்று நினைக்கின்றான். இதிங்கிற சொல்லோட மன்யேதங்கிறத சேர்த்திக்கணும். மன்யேதன நினைக்கின்றான். என்ன நினைக்கின்றான்? நான் எதையும் செய்யவில்லை என்று தத்துவத்தை அறிந்தவன், தத்துவத்தில் நிலை பெற்றவன் நினைக்கின்றான். பிறகு அடுத்த வரிகளில் என்னென்ன செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நினைக்கின்றான் என்று உதாரணமாக பகவான் பேசுகின்றார். காலையில் பல்லு விளக்குறதுலேருந்து தூங்குறது வரைக்கும் எல்லாம் சொல்ல வேண்டியது தான், எல்லாம் சொல்ல முடியாது. சிலதை பகவான் உதாரணமாக எடுத்து சொல்கிறார். இந்தந்த செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த தத்துவவித்தானவன் என்ன நினைக்கின்றான்? நான் ஒன்றும் செய்யவில்லை. பிறகு யார் எதை செய்கிறார்கள் அதை கடைசி வரியில் சொல்ல போகிறார். 9வது ஸ்லோகத்தில் கடைசி வரியில் சொல்லுவார். இதெல்லாம் யார் செய்வார்கள் என்று சொல்வார். நான் என்ன செய்கின்றேன்? ஒன்றும் செய்யவில்லை. இனி என்னென்ன செயல்கள்? இந்த செயல்களில் முக்கியத்துவம் தாத்பரியம் கிடையாது. நம்ம எதை வேணாலும் சேர்த்திக்கலாம், எதை வேணாலும் விடலாம். சில 2 வரியில் சொல்கிற இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அவன் நினைக்கின்றான், நான் இவைகளை செய்யவில்லை, அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களை நோக்கி செயல்படுகிறது என்று நினைக்கின்றான். இனி 8வது ஸ்லோகத்தில் 2வது வரி. பஷ்யன், பார்த்து கொண்டிருக்கும் பொழுது. பஷ்யன்னா சீயிங், பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறானா? நான் பார்க்கவில்லை என்று நினைக்கின்றான். இதில் 9வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் கடைசி சொல் ஒன்று இருக்குது. அபி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. 9வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் பார்த்தா பிரலபன், விஸ்ருஜன், கிருண்ணன், உன்மிஷன், நிமிஷன், அபி. அந்த அபிங்கிற சொல்லை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு புரிந்து கொள்ள வேண்டும். பஷ்யன் அபி, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும். அபின்னு சொன்னால் ஈவன் தோ, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும். ஸ்ருண்வன் என்றால் கேட்கும் பொழுதும். அந்த பொழுதும் என்பது அபிங்கிற சொல்லினுடைய பொருள். எல்லா இடத்துலையும் அதை சேர்த்தி இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் தான் செய்யவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றான். இப்போ அபியை எடுத்து முதல்ல போட்டு படித்தா என்ன அர்த்தம் கிடைக்குது? பஷ்யன் அபி, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும். பார்த்தல் என்பது இந்திரியமான கண்ணினுடைய செயல். இவன் என்ன நினைக்கின்றானாம்? தர்ஷனம் என்பது இந்திரிய கர்ம, இந்திரியத்தினுடைய செயல் பார்த்தல், ஞானேந்திரியத்தினுடைய செயல். ந ஆத்மனக மம, ஆத்மாவான என்னுடைய செயல் அல்ல என்று நினைக்கின்றானாம். எப்பொழுது? பார்க்கும் பொழுது. பார்த்தல் என்பது கண் செய்கிறது, நான் செய்யவில்லை, ஆத்மா செய்யவில்லை. அதனால் சில பேர் நம்மை பார்த்து நீ ஏன் ஒழுங்காக பார்க்கலன்னு திட்டுன்னா நம்ம என்ன நினைக்கணும்? நான் பார்த்தா தேனை ஒழுங்காக பார்க்குறதுக்கோ ஒழுங்கு இல்லாமல் பார்க்குறதுக்கோ. நான் பார்க்கிறதே கிடையாது அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் இனி ஒரு திட்டு வரும். மனசுக்குள்ளே புரிந்து கொள்வது. சிலதெல்லாம் சொல்லாமல் புரிஞ்சுக்கிறது இருக்குது, பலது சொல்லாமல் புரிஞ்சுக்கிறது இருக்குது, சிலதை சொல்லலாம். இப்போ இந்த ஆத்ம ஞானமெல்லாம் என்னென்னா நமக்குள்ளே வச்சு பாதுகாக்க வேண்டிய ஞானம். இது அப்படியே படிச்சுட்டு போயிட்டால் பிரயோஜனம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு விவகாரத்தில் இந்த ஞானம் நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும்னு பார்க்கணும். பஷ்யன் அபி, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அது இந்திரியத்தினுடைய, சக்ஷுரிந்திரியத்தினுடைய கர்மம், என்னுடையதல்ல என்று நினைக்கின்றான். இனி அடுத்த சொல் ஸ்ருண்வன், கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும். எல்லா இடத்துலையும் அபி இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும்
இதே போல் எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும். கேட்டல் என்பது ஸ்ரோத்ரேந்திரியத்தினுடைய கர்மம், என்னுடையதல்ல. நான் கேட்பவன் அல்ல, பார்ப்பவன் அல்ல. காது கேட்குது, கண்ணு பார்க்கின்றது. நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இருப்பில் இவைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. நான் சாட்சி மாத்திரம். இனி அடுத்த சொல் ஸ்பிருஷன். ஸ்பிருஷன் என்றால் தொடும் பொழுதும், தொட்டு கொண்டிருக்கும் பொழுதும், ஏதாவது பொருளை ஸ்பர்ஷனம் செய்யும் பொழுதும் நான் தொடுபவன் அல்ல. அடுத்தது ஜிஹ்ரன். ஜிக்ரன் என்றால் நுகரும் பொழுதும், ஸ்மெல், நுகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் நுகர்பவன் அல்ல. அதுவும் கூவத்துக்கு பக்கம் போகும்போது இதை நினச்சிக்கணும். நுகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நான் நுகர்பவன் அல்ல. ரோஜா மலராக இருந்தால் இதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நான் கூவம் இருக்கேன் நம்ம ஊரில். அப்படி போகும் பொழுதும் நுகர்பவன் அல்ல. அடுத்தது என்ன? அஷ்ணன். அஷ்ணன் என்றால் சாப்பிடும் பொழுதும், சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதும் நான் சாப்பிடுபவன் அல்ல. இதுக்கெல்லாம் தான் கதை படிச்சிருப்போம் நம்ம மகாபாரத்தில் எல்லாம். வியாசர் என்ன பண்ணாராம், வயிறு நிறையா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அந்த யமுனா நதி கரையில் போய் சொன்னாராம், நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் எனக்கு நதி விடட்டும்னு சொன்னாராம். நதி விட்டுடுதுன்னு கதையை படிச்சுட்டு போவோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் சாப்பிடும் பொழுதும் சாப்பிட்டேன்னு நினைக்காததுனால நான் என்றும் உபவாசம் இருப்பவன். அது எப்பொழுதுன்னா, நான் சாப்பிடவில்லை. சாப்பிடுவது என்பது கர்மேந்திரியத்தினுடைய செயல், வாக்கினுடைய செயல், அல்லது பிராணனுடைய கர்ம, பிராணனுக்காக செய்யப்படுகின்ற செயல் அஷ்ணன். அடுத்தது கச்சன். கச்சன் என்றால் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும், நகரும் பொழுதும், எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கு. நகரும் பொழுதும் நான் நகராதவன். இந்த நகர்தல் என்பது கர்மேந்திரியத்தினுடைய செயல், இது பாதத்தினுடைய செயல். பாதமானது நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் நகராதவன். இதெல்லாம் பாதம் இருக்கும்போதே சொல்லணும். ஒரு காலத்தில் அப்படி உட்கார போகிறோம், நகர முடியாமல் உட்கார போகிறோம். அதுக்கப்புறம் இதை சொல்கிறதுக்கு கூட மெமரி இருக்காது. நல்லா நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் என்றும் நடக்காதவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஸ்வபன். ஸ்வபன் என்றால் படுத்து கொண்டிருக்கும் பொழுதும். ஸ்வபன், உடலானது படுத்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் அதை செய்யாதவன். 8வது ஸ்லோகத்தில் கடைசி சொல் ஸ்வசன். ஸ்வசன் என்றால் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் பொழுதும். ஸ்வசன், இது என்ன நினைக்கணும், பிராணனுடைய செயல் இது, என்னுடைய செயல் இது அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய செயல்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தது 9வது ஸ்லோகத்தில் முதல் சொல் பிரலபன். பிரலபன் என்றால் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் நான் பேசாதவன். இதுதான் கடைசி மௌனம். ஆரம்பத்தில் இருக்கிற மௌனம் என்னன்னு சொன்னால், பேசுறதுக்கு உள்ள அங்கே தூண்டுதல் இருக்கும், தள்ளிகிட்டே இருக்கும் உள்ள ஒன்று, பேசலாம் பேசலான்னு. மௌனம் எப்படி இருந்து பழகிறோம்னா, அது தொண்டையோடு நிறுத்தி வச்சுக்கிறோம், பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஞானம் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, வாய் பேசினாலும் பேசாட்டியும் நான் மௌனமாகத்தான் இருக்கின்றேன் என்ற ஞானம். அது மௌனத்தினுடைய உச்சநிலை, பிரலபன். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும், இதுவும் கர்மேந்திரியம், பேசுகின்ற நாக்கு. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் அது கர்மேந்திரியத்தினுடைய செயல், என்னுடைய செயல் அல்ல. இப்போ யாராவது நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சொன்னால், நான் பேசவில்லை, மனசுக்குள்ள நான் பேசவில்லை, வாய் பேசியதே என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவர்கள் திட்டுறார்களேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அவர்கள் திட்டுனா அது என்னை திட்டவில்லை, பேசிய வாயை திட்டுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது விஸ்ருஜன். விஸ்ருஜன் என்றால் மலம் கழிக்கும் பொழுதும். அடுத்தது கிருண்ணன். கிருண்ணன் என்றால் கையில் ஒரு பொருளை எடுக்கும் பொழுதும்.
வாங்கும் பொழுதும், ரிசீவிங் அல்லது டேக்கிங். இது ஹஸ்தக என்ற கையினுடைய கர்மேந்திரியத்தினுடைய விவகாரம். சென்ற விசிருஜன் என்பதும் கர்மேந்திரியத்தினுடைய விவகாரம், மலம் கழித்தல், பிறகு கையிலிருந்து ஒரு பொருளை எடுத்தல். அடுத்தது உன்மிஷன். உன்மிஷன் என்றால் கண்ணை திறக்கும் பொழுதும். அடுத்த சொல் நிமிஷன். நிமிஷன் என்றால் கண்ணை மூடும் பொழுதும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் பிராணனுடைய செயல்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் அல்லவா, கண்ணை மூடுறதுக்கும் சக்தி வேணும். அது எப்போ தெரியுதுன்னா, சில பேர்த்துக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும். கண்ணை மூடவே முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார்கள். அது நமக்கு தெரியாது. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்கள போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அப்போது கண்ணை மூடுறதுக்கும் ஒரு சக்தி வேணும், கண்ணை திறக்கிறதுக்கும் ஒரு சக்தி வேணும். இதெல்லாம் பிராணனுடைய செயல். இதெல்லாம் செஞ்சால் யார் செய்கிறாவான்? பிராணன் செய்கிறது, நான் செய்யவில்லை. நிமிஷன் அபி. அப்பிங்கிறது தான் நம்ம எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். இவ்விதம் செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இனி கடைசி வரியில் 9வது ஸ்லோகத்தில் அவன் எப்படிப்பட்ட உறுதியுடன் அறிவுடன் இருக்கின்றான். இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது என்ன காரணத்தினால் ஞானியானவன் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்க முடிந்தது? அந்த ஹேது, காரணம் கடைசி வரியில் வருகிறது. இப்படியெல்லாம் தன்னிடமிருந்து, உடலிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஞானியானவன் நான் ஒன்றும் செய்யவில்லை, நைவ கிஞ்சித் கரோமி இது, இவ்விதம் எப்படி சொல்ல முடிந்தது? எதனால் சொல்ல முடிந்தது என்றால் கடைசி வரியில் சொல்றார், இப்படிப்பட்ட நிச்சயம் அவனுக்கு இருந்த காரணத்தினால். என்ன நிச்சயமாம்? இதுவும் ஞானியினுடைய மனம், அவனுடைய திங்கிங். அவனுடைய மனசில் என்ன இருக்காம்? இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே. இந்திரியாணி என்றால் இந்திரியங்கள். இந்த இடத்துல இந்திரியாணிங்கிற சொல்லலை, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பிறகு பிராணன் எல்லாத்தையும் சேர்த்திக்கணும். இந்திரியாணி இந்திரியங்கள், இந்திரிய அர்த்தேஷு அந்தந்த விஷயங்களில், வர்த்தந்தே செல்கின்றன, இருக்கின்றன, அனுபவிக்கின்றன. இப்போ இந்திரியங்கள்னு சொன்னால் கருவிகள் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இவைகளெல்லாம் அந்தந்த விஷயங்களை நோக்கி செல்கின்றன, விஷயங்களில் இருக்கின்றன. இதிங்கிறது ஞானியினுடைய எண்ணம். என்று இவ்விதம் தாரயன். தாரயன் என்றால் அவதாரயன், நிச்சயம் செய்தவனாக என்று பொருள். தாரயன் என்றால் சிந்தையன். அவதாரயன், அவதாரணம்னு என்ன? நிச்சயம் செய்தல். நிச்சயம் செய்தவனாக எப்படி நினைக்கின்றான்? இப்படி நிச்சயம் செய்த காரணத்தினால் நான் ஒன்றும் செய்பவன் அல்ல என்று நினைக்கின்றான். இப்போ மீண்டும் கடைசி வரியை பார்த்தா, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களை நோக்கி செல்கின்றன, நான் எதையும் நோக்கி செல்லவில்லை என்பது பொருள். உதாரணமாக கண் என்ற இந்திரியம் அதனுடைய விஷயமான ரூபத்திலும், காது என்ற இந்திரியம் அதனுடைய விஷயமான சப்தத்திலும், கை என்ற இந்திரியம் அதனுடைய விஷயமான எடுத்தல் என்ற காரியத்திலும் ஈடுபடுகின்றன. நான் என்ன செய்கின்றேன்? இவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்றேன், இவைகளிலிருந்து வேறாக இருக்கின்றேன், ஒன்றும் செய்பவன் அல்ல. இனி இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எதோ பேசுகிறோம், பேசிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறோம்? பிரலபன். பிரலபன்னு சொல்லி பிரலபம்னு சொல்லுவாங்க, பிரலாபம்னு சொல்லுவாங்க தெரியுமோ? உளறிட்டு இருக்கிறதுக்கு பேர் பிரலபன் என்று சொல்வார்கள். அப்படி தேவையில்லாததை பேசிட்டு
கடைசியில் என்ன சொல்கிறது? பகவான் தான் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் கர்மேந்திரியத்தினுடைய செயல், என்னுடைய செயல் அல்ல. எதையாவது கேட்கறது, படிக்கக்கூடாததை படிக்கிறது, இதையெல்லாம் படிச்சுட்டு கேட்டுட்டு பேசிட்டு, சாப்பிடக்கூடாதது சாப்பிட வேண்டாததை சாப்பிட்றது, கடைசியில் என்ன சொல்லிடுறது? இதெல்லாம் செஞ்சாலும் நான் வேதாந்தம்ங்கிறது டபுள் எட்ஜ்டு வெப்பன் போல், கொஞ்சம் கவனமாக சொல்லணும். இல்லை அப்படின்னா அது ஆளையே தீர்த்துரும். இப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறார்கள். நம்மளை எரியாமல் நம்ம மனம் நம்மளுடைய பலகீனத்திலிருந்து விடுதலை அடைய இவைகளையெல்லாம் நமக்கு சொல்லும். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ ஒருவர் தேவையில்லாமல் பேசுகின்றார். பேசுகிறத விட்டுருவோம், வேறு உதாரணத்துக்கு வருவோம். இப்போ கோபப்படுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சொல்ல வேண்டியது இல்லையே, எல்லாத்துக்குமே தெரியுமே. கோபப்படுதல்னா என்னன்னு சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கிடம் இருப்பது தெரிவது. இப்பொழுது ஒருவருக்கு உண்மையாலுமே கோபம் வருது. அந்த கோபம் வந்த உடனே அவருடைய மனசில் என்ன ஆகும்? ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் சொல்லுவார்கள், ஆங்கர் கோபம் ஃபஸ்ட்டு கோபப்படுறவனை கொண்டுட்டு தான், பாதிப்பை கொடுத்துட்டு தான் யார் மீது கோபப்படுறோமோ அவங்கக்கிட்ட போகுமா. இது அப்படி ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரம் என்னன்னா, யாரிடம் கோபம் உற்பத்தி ஆகுதோ அவங்க மனதனுடைய அமைதியை கெடுத்துட்டு தான் பிறகு யாரை நினச்சி இவங்க கோபப்படுறாங்களோ அவங்களுடைய மனசு அமைதியும் போய் கெடுக்கும். இப்போ இந்த கோபப்பட்டதற்கு பிறகு இந்த சாஸ்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், அவ்விதம் கோபப்படும் பொழுது நாம் கர்மேந்திரியமாக நம்மை அபிமானம் வச்சு தான் கோபப்படுறோம். கர்மேந்திரியத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேங்கிற ஞானத்தில் அப்படிப்பட்ட கோபம் நமக்கு வராது. அப்படி கோபம் வந்திருந்ததுன்னு சொன்னால் நாம் இந்த ஸ்லோகத்தை உதாரணமாக சொல்ல முடியாது. காரணம் என்ன? இந்த ஸ்லோகத்தில் ஞானி எப்படி இருக்கின்றான்? சாட்சியாக இருந்து கொண்டு அவைகளினுடைய செயலை பார்க்கின்றான். அதே சமயம் குழந்தைகள் மீது அன்பை நம்ம மனசில் வச்சுட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கற்பனையை, ஒரு கோபத்தை நம்ம உருவாக்கி ஒரு காரியத்தை சாதிக்கிறோம்னு வச்சுக்குவோமே. அதுக்கப்புறம் அந்த கோபத்தை நினச்சா நம்ம மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன? நம்ம நடித்தோம், கோபப்படுற மாதிரி காமிச்சோமே தவிர கோபத்திற்குள் நாம் விழுகவில்லை. இதே போல் ஒவ்வொரு செயல் செய்து செயலுக்கு பிறகு நம்முடைய மனதில் கில்ட் ஃபீலிங் சொல்வார்கள், குற்ற உணர்வு, அது வரவில்லை என்றால் நாம் சாட்சியாக இருந்திருக்கிறோம் என்று பொருள். ஒரு செயல் செய்து அந்த செயல் ஒரு குற்ற உணர்வும் பாதிப்பும் வந்தால் நம்ம சாட்சி பாவத்தில் இல்லை, அந்த இந்திரியத்தோடு அபிமானத்தோடு செய்திருக்கிறோம் என்று பொருள். அப்போ இதை நம்ம மிஸ்கோட்டே பண்ண முடியாது. நம்முடைய செயல் நம்மை பாதிக்கவில்லை என்றால் நாம் கவனமாக இருந்துள்ளோம் என்று பொருள். இப்போ எத்தனையோ வார்த்தைகளை பேசிடுறோம். பேசினதுக்கப்புறம் நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வந்திருந்ததுன்னு வச்சுக்குவோமே. என்ன அர்த்தம்னா, நாம் அந்த கர்மேந்திரியத்தில் ஒன்றாக இருந்து நம்ம தத்துவத்தை மறந்துட்டோம்னு அர்த்தம். 2 மணி நேரம் பேசினதற்கு பிறகும் கூட நம்ம மனதில் ஒரு விதமான குற்ற உணர்வும் வரல என்றால் நாம் வாக்க கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றோம், சாட்சியாக இருந்திருக்கின்றோம் என்று பொருள். அதனால தான் நம்ம என்ன பேசினாலும் மற்றவர்களுடைய காதுக்கு நம்ம சொல் போவதற்கு முன் நம்முடைய காதுக்கு அது போகணும். அதனுடைய அர்த்தம், நம்ம கவனமாக பேச வேண்டும். நம்முடைய சொல் சொன்னதற்கு பிறகு நமக்குள்ளேயே குற்ற உணர்வை உருவாக்கக்கூடாது. இதெல்லாம் வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் வர்ற ப்ராப்ளம். இதற்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வராது. காரணம் என்னென்னா, தேவையில்லாததை பேசிட்டு இது தேவையில்லாததுன்னு தெரியவே தெரியாதப்போ குற்ற உணர்வு யாருக்கெல்லாம் அதிகமாக வருதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன? கண்டுபிடிக்கிறார்கள், ஓ இது என் வாயிலிருந்து வரக்கூடாதே, ஆனால் வந்து விட்டதே. இந்த வரக்கூடாதுங்கிற எண்ணம் எப்படி வரும்? சாஸ்திரத்திலிருந்து தான் நமக்கு வர முடியும். நம்ம ப்ராக்ரஸில் இருக்கோம்னு கொஞ்சம் திருப்தி அடையணும். இவ்வளோ வருஷமாக இருந்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. பிறகு எது மோட்சம்னு சொன்னால், எந்த என்னுடைய உடலிலிருந்து மனதிலிருந்து வருகின்ற செயல் எனக்கு குற்ற உணர்வை உருவாக்கவில்லையோ
அதில் எனக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கவில்லையோ அந்த இடத்தில் நான் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் சாட்சியாக இருந்துள்ளேன் என்று பொருள். எந்த செயலினால் அந்த செயல் எனக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கியதோ அப்பொழுது இந்திரியங்களுக்குள் நான் இருக்கின்றேன் என்று பொருள். இதுலேயும் இனி ஒரு கருத்து இருக்கு. ஒரு தவறான செயல் சொல்லிட்டோம், இனி ஒருத்தனுக்கு பாதிப்பே இல்லை, நமக்கு பாதிப்பு இருக்கு. இப்போ பாதிப்பே இல்லாத அவனுக்கு ஞானம் வந்துடுதான்னு சொன்னால் அந்த சொல்லுனால பாதிக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். தப்பான ஒன்றை சொல்லிட்டு இது தவறுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அறிவில்லாதவர்கள் ஞானத்தை அடையாதவர்கள். இது தவறுன்னு புரிந்து கொண்டவர்கள் ஞானத்தை அடைந்தவர்கள். தவறான சொல் வராமல் இருப்பது யாரிடம்? ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள். ஆகவே இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படியும் தவறாக புரிந்து கொள்ள முடியாது. இவ்விதம் நாம் புரிந்து கொண்டால் நம்மிடமிருந்து எந்த செயல்கள் வேண்டுமானாலும் வரலாம். எப்பொழுது என்றால் அந்த செயலுக்கு முன்னாடி அது அறிவுக்குள்ளே போய் வந்ததுன்னு சொன்னால் அந்த செயல் நம்மை பாதிக்காது. இந்த வாட்டர் ஒன்று இருக்கே, அது ஒன்றுக்குள்ளே போய் வந்துடுதுன்னு சொன்னால் வாட்டர் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, அக்வா கார்டன், அதுக்குள்ளே போய் வந்துடுதுன்னு சொன்னால் எல்லா கிருமியும் போய் சுத்தமான தண்ணி வரும். அதில் போகாமல் நேராக வந்ததுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அசுத்தமான நீர் வருவது போல் அந்த அக்வா கார்டு என்ன தெரியுமோ, இந்த ஞானம் ஒவ்வொரு விவகாரமும் இந்த அறிவுக்குள்ளே போய் ஃபில்டராகி வந்ததுன்னு சொன்னால் அது நமக்கு எந்த கில்ட்டு ஃபீலிங்கும் கொடுக்காது. இந்த ஸ்லோகம் உச்சக்கட்ட நிலையிலிருந்து பகவான் பேசுகின்றார். எப்படி? ஞான நிஷ்டை அடைந்தவனிடம் வருகின்ற எந்த செயல்களும் ஆக்ஷன்ஸ் செயல்கள் அவனை பாதிக்காது. காரணம் சாட்சியாக இருக்கின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்ய போறார் பகவான்? இப்படிப்பட்ட நிலையை அடையணும்னு சொன்னால் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு திடீர்னு கீழே போயிடுறார். உச்சகட்டத்திலிருந்து பேசிய பகவான், ஞான நிஷ்டையிலிருந்து பேசிய பகவான் இனி கீழ்படியான கர்மயோகத்துக்கு போய் ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஸ்லோகங்கள் கர்மயோகத்தை பற்றி பேசுகின்றன. 10வது ஸ்லோகம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யக லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பஸா. 10, 11, 12 இந்த 3 ஸ்லோகங்கள் கர்மயோகத்தினுடைய லட்சணம். 10, 11, 12 கர்மயோகத்தினுடைய இலக்கணம். கர்மயோகத்தை பற்றி நம்ம 2, 3 அத்தியாயங்களில் பார்த்தோம். ஆனால் அங்கு சொல்லப்பட்டதை விட இந்த 3 ஸ்லோகங்களில் கர்மயோகத்தை மிக தெளிவாக பகவான் விளக்குகின்றார். இப்போ கர்மயோகத்துக்கு நல்ல தெளிவான ஸ்லோகங்கள் வேணும்னு சொன்னால் இந்த 3 ஸ்லோகங்கள் தான். இதனுடைய விளக்கங்கள் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். அந்த விளக்கங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக பகவான் கொடுக்கின்ற இடம் இந்த 3 ஸ்லோகங்கள். அது சந்நியாச யோகம்ங்கிற அத்தியாயத்தில் கர்மயோகத்தை விளக்குகின்ற ஸ்லோகங்கள் நன்கு வருகின்றது. எதுக்கு திடீர்னு பகவான் கர்மயோகம் மூடு வந்துடுதுன்னு சொன்னால், இவ்வளவு தூரம் ஞானத்தை சொன்ன உடனே அர்ஜுனனுடைய மூஞ்சி பார்க்குறார் பகவான். இதெல்லாம் எங்கேயோ இருக்குது, ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நான் செய்யாதவன்னு நினைக்கிறதுக்கு எங்கே இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது, சரி அர்ஜுனா உன்னுடைய நிலைக்கு நான் வந்துடுறேன், நீ எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய லட்சியம் என்னன்னு தெரிஞ்சிடணும். அது தெரியாமல் எப்படி ஆரம்பிக்கிறது? தெரிஞ்சதற்கு பிறகு நம்ம எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இங்கே அர்ஜுனனுடைய நிலை அல்லது சாதாரண மனிதர்களுடைய நிலையிலிருந்து ஆரம்பிக்கின்றார். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்?
நைவ கிஞ்சித் கரோமி இதி அப்படின்னு சொன்னார். நான் எதையும் செய்யவில்லை என்று நினைப்பவனை பற்றி பேசினார். நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கிறேன்னு சில பேர்த்துக்கு எண்ணம் இருக்கும் அல்லவா, சர்வம் கரோமி, எதை எடுத்தாலும் நான் தான் பண்ணுறேன் நான் தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வேற யாராவது இல்லை இது நான் பண்ணேன்னு சொன்னால் அது நான் சொல்லித்தான் நீ பண்ணுனேன்னு சொல்லுவார்கள். ஒன்றா நான் பண்ணினேன், வேற யாராவது தெரியாமல் பண்ணிவிட்டு அது நான் சொன்னதுனால தான் பண்ணான், நான் சொன்னதுலேருந்து தான் அப்படி, நான் சொல்லித்தான் அவன் கிளாஸுக்கே போயிட்டுருக்கான், நீ என்னென்ன இப்போ நான் போகிறதில்லை. சில பேர் உங்களுக்கு சொல்லி நீங்கள் வந்திருப்பீங்க, அவங்க வீட்டிலே இருப்பாங்க, அங்கே பெருமை பேசிகிட்டு இருப்பார்கள், நான் சொல்லித்தான் கிளாஸுக்கு போயிட்டுருக்கா. அதில் எல்லாத்துலேயும் நான் நான் நான், இந்த நான்கிறதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இங்கே பகவான் சொல்கிறார், இந்த நான்கிறது யாருக்கு போகாமல் பிடிச்சிருக்கோ அவங்க என்ன பண்ணணும்னா அங்கேயே இருக்கட்டும்னு அர்த்தம். இங்கே வர வேண்டாம், அங்கேயே இருக்க வேண்டும். என்ன பண்ணி கொண்டு இருக்க வேண்டும்? கர்ம யோகம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ விளக்காசிரியர் கூறுகின்றார் சங்கரர், யாருக்கு இந்த ஞானம் இல்லையோ அவர்களுக்கு சந்நியாசத்தில் அதிகாரம் இல்லை. யாருக்கு? அகம் கரோமி இதி பாவக, நான் செய்யறேன்னு யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்மத்தில் தான் அதிகாரம். என்ன செய்யறேன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு செயலை கொடுக்கணும். கர்மத்தில் தான் அதிகாரம், சந்நியாசத்தில் அதிகாரம் கிடையாது. சந்நியாசத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னதனுடைய சாரம் என்னவென்றால், சந்நியாசம்னு சொன்னால் ஞான யோகம். சந்நியாசத்திற்கான சாதனை என்ன? ஞான யோகம். சந்நியாசம்னு சொன்னாவே ருத்ராட்ச வியாபாரம் நினைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய நல்ல தூய்மையான பொருளை வியாபாரம் பண்ணால் சந்நியாசி, லோக்கல் பொருளை வியாபாரம் பண்ணால் நம்ம கிரகஸ்தனெல்லாம் கிடையாது. வியாபாரம்னா எது பண்ணாலும் அது வியாபாரம்தான். சந்நியாசம் என்று சொன்னால் ஞான யோகம், ஞான யோகம்னு சொன்னால் பிரமாண வியாபாரம், சாஸ்திரத்தை விசாரம் செய்தல், அதற்கான வாழ்க்கை முறையை எடுத்து கொள்ளுதல். இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? இந்த சித்த சுத்தி என்பது இல்லாமல் மன தூய்மை, குறிப்பாக வைராகியம், இந்த வைராகியங்கிறது இல்லாமல் எவ்வளவுதான் சாஸ்திரத்தை விசாரம் பண்ணாலும் இந்த சாஸ்திர விசாரத்திலிருந்து சப்தங்கள் தான் உள்ளே போகுமே தவிர சப்தத்தினுடைய அர்த்தம் உள்ளே போகாது. அதுதான் பெரிய ஒண்டர். எல்லா அதிசயங்களை பற்றி பேசுவோம் இல்லையா? பெரிய உலகத்தில் அதிசயம் என்னன்னா, இதை படித்து இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறமே, அது புரியாது. அதுதான் அதிசயம். காரணம் என்னென்னா, இங்கே பிரமாதா அறிபவன் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னால், அசுத்தி இருந்தால் என்னதான் சாஸ்திர விவகாரம், சாஸ்திர பிரமாணத்தை எத்தனை வருஷம் பயன்படுத்தினாலும் அது அசங்கமாக நம்மிடம் இருக்கும். அசங்கம்னு என்ன? அதனுடைய பலனை கொடுக்காம நம்மிடம் இருக்கும். பிறகு அவங்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன செய்வார்கள் தெரியுமா? அப்படியே அந்த சாஸ்திரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பார்கள், அவர்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பார்கள். அப்படி ஒருவர் எழுதுகிறார், இந்த கீதை உபனிஷத் வேதாந்தமெல்லாம் புரியாமையே சம்பிரதாயமாக பல ஜெனரேஷனுக்கு வந்திருக்கான். பிறகு யார் புரிஞ்சுக்குவான்னா, இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே இருந்தோ இல்லாமையோ எங்கேயோ மூளையில் ஒருத்தன் காதை கொடுத்து கேட்டுட்டு இருப்பான் மன தூய்மையோட, அவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டு போயிடுவானா. இந்த சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதைத்தான் கேவல ஸ்ரோத்ரியன் என்றெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி நம்ம அப்படி அதுக்கு இனி ஒரு உதாரணமும் சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் எதற்கு சமம்னு சொன்னால், கழுதை மேலே சாஸ்திரத்தை வச்சு அல்லது ஒரு பொருளை வச்சு அதை அப்படியே தூக்கிட்டு போக வச்சா அந்த கழுதை என்ன பண்ணும்னா, கழுதை ஒரு சுமையை, ஏதாவது அது மேல் ஒரு பழுவை சுமப்பது போல் இவர்களெல்லாம் சாஸ்திரத்தை சுமந்தவர்கள் என்று ஒருவர் பேசுகின்றார். அவர் மற்றவங்களை சொல்லலை, தன்னையே சொல்லிக்கிறார். இப்படி நான் சுமந்துட்டுருக்க விரும்பலை அப்படின்னு பகவானிடம் கேட்குறார். எனக்கு அதிலிருந்து ஏதாவது புரியவை அப்படின்னு சொல்கிறார். அவ்விதம் திடீர்னு பகவான் ஏன் கர்மயோகத்துக்கு வருகிறார் என்றால், கர்மயோகம் இல்லாமல், தர்மம் இல்லாமல் ஞானத்திற்கு வர முடியாது. ஆகவே கர்மயோகத்துக்கு வர்றார். பிறகு இந்த 3 ஸ்லோகத்துக்கு அடுத்ததுக்கு 3 ஸ்லோகத்தை முடிச்சுட்டு உடனே மீண்டும் ஞானத்துக்கு போக போகிறார். இதுக்கு முன்னாடி பேசின அதே கருத்துக்கு போக போகின்றார். இனி கர்மயோகமாக என்ன சொல்கின்றார்? எல்லாம் பார்த்த கருத்து தான் நம்ம கர்மயோகம். அதை இப்பொழுது ஞாபகத்தான் நம்ம படுத்த வேண்டும்.
ஸ்லோகத்திற்குள் சென்றால், பிரம்மணி ஆதாய, இங்கு பிரம்மணி என்றால் சகுண பிரம்மணி ஈஸ்வரே, ஈஸ்வரனிடத்தில். பிரம்மணி என்றால் சகுண பிரம்மன், சகுண பிரம்மன் என்றால் ஈஸ்வரன், பரமேஸ்வரன். அந்த ஈஸ்வரனிடத்தில் ஆதாய என்றால் சமர்ப்பிய, சமர்ப்பணம் செய்து, அர்ப்பணம் செய்து. ஆதாய என்றால் ஆஃபரிங், அர்ப்பணம் செய்து. பிரம்மத்திடம் ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து. எவைகளை? கர்மாணி, நம்முடைய செயல்களை, நம்முடைய செயல்களை ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து. சங்கம் த்யக்த்வா, சங்கம் என்றால் பலன், சங்கம் என்றால் பற்று, பலன் அல்ல, பற்று. பற்றை விட்டு, த்யக்த்வா என்றால் தியாகம் செய்து, பற்றை தியாகம் செய்து. பற்றுன்னு சொன்ன எதில் பற்று? கர்ம பலனில், கர்மத்தினுடைய பலனில் பற்றை துறந்து கர்மத்தை ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து. யக கரோதி, யார் செயல் செய்கிறார்களோ, யக கர்மயோகி, சாதக எந்த சாதகன் செயல் செய்கிறானோ. இங்கு யகங்கிற சொல் சாதகன். சென்ற ஸ்லோகத்தில் சித்தனை பற்றி பேசினார், இங்கு சாதகனை பற்றி பேசுகிறார். யக சாதக கரோதி, செய்கிறானோ. எப்படி செய்கின்றான்? கர்மங்களை ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து பற்றை துறந்து எவன் கர்மத்தில் ஈடுபடுகின்றானோ. குர்வன் நேவேக கர்மாணி ஜிஜீவிஷேத் என்று ஒரு உபனிஷத் சொல்லும். இப்போ ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும். ஞானத்தை அடையிறதுக்கு தகுதி இல்லை, கர்மத்துக்குள்ளே தான் இருக்கலான்னு சொன்னால் கர்மமோ நம்மை பந்தப்படுத்தும். இப்போ கர்மத்துக்குள்ளிருந்து பந்தமும் படக்கூடாதுன்னு சொன்னால் இவ்விதம் கர்மம் செய்ய வேண்டும், கர்ம யோகம் செய்ய வேண்டும். கர்ம யோகத்தினுடைய லட்சணம் தெளிவாக சொல்கிறார் பகவான். ஈஸ்வரனிடம் அர்ப்பணம் செய்து பலனில் மீதுள்ள ஆசையை பற்றை துறந்து. இது எதை குறிக்கின்றது? இங்கே நம்ம விளக்கம் பார்க்க போவதில்லை, ஏற்கனவே பார்த்துருக்கோம் கர்ம யோகத்தில். இங்கு பலன்னு சொன்னால் கடமைகளிலிருந்து வருகின்ற உரிமை அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம ஒரு டியூட்டியை செஞ்சோம்னு சொன்னால் அந்த டியூட்டினால் ஒரு பலன் வருது, மற்றவர்களுடைய கடமை உருவாகும். அவைகளையெல்லாம் துறந்து மற்றவர்கள் எனக்கு ஒரு கடமையை செய்யணுங்கிறது அவர்கள் செய்வதும் செய்யாததும் அது அவர்களுடைய கடமை. இப்போ என்னுடைய ரைட்டை நான் துறக்கின்றேன், எனக்கு என்னென்ன உரிமை இருக்கின்றதோ அதை நான் துறக்கின்றேன். இப்போ கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்னவென்றால், நான் உரிமையை துறக்கின்றேன். அவர் எனக்கு இதை செய்யணும், இவர் எனக்கு இதை திருப்பி செய்யணும், இதெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் ராகத்வேஷம் போகாது. ஆகவே உரிமையை துறக்கின்றேன். பிறகு காமிய கர்மம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பிரசாத புத்தின்னு படிச்சிருக்கோம். காமிய கர்மம்னா பகவானுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு படிச்சிருக்கோம். கர்மத்தை இறைவனிடம் சமர்ப்பித்தல்னா என்ன அர்த்தம் என்றால், இறைவனுக்காக கர்மத்தை செய்கின்றேன், மற்றவர்களுக்காக அல்ல. இறைவன் எனக்கு இதை விதித்துள்ளார். இப்போ ஒரு எஜமானன் இருக்கார், அந்த எஜமானனுக்கு கீழே ஒரு சர்வெண்ட் இருக்கான். அந்த சர்வெண்ட் எஜமானன் மேலு பற்று வச்சிருக்கான்னு வச்சுக்கோமே. ரேராக அப்படி நடக்கும், சாதாரணமாக இருக்காது. அப்படி சில இடங்கள்ல அப்படி இருக்கும். எஜமானன் நடக்கிற விதத்தில் சில பேர் அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தால் இவனுக்கு விருப்பு இருக்கோ விருப்பு இல்லையோ, எஜமானன் ஒன்று சொல்லிட்டார்னு சொன்னால் அவர் சொல்லிட்டார், அதனால் நான் செய்கிறேன். சில சமயங்களில் ஒருத்தர் மீது நமக்கு நல்ல பற்று இருக்கும், அவர் நமக்கு செய்வதற்கு அதை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவர் சொல்லிட்டாரே என்பதனால் மனமுகந்து சந்தோஷமாக செய்வோம், துக்கப்பட்டுட்டு செய்ய மாட்டோம். யார் மீது நமக்கு பற்று இருக்கிறதோ அவர் சொல்லிட்டார்னு சொன்னால்
சரி, அவர் சொன்னதுக்காக எனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ செய்கின்றேன்னு செய்வது போல ஈஸ்வரனிடம் சமர்ப்பித்து என்றால் ஈஸ்வரனுக்காக நான் செய்கின்றேன், பகவான் இதை என்னிடம் எதிர்பார்க்கின்றார், நான் இதை செய்வதன் மூலம் பகவானை திருப்திப்படுத்துகின்றேன் என்ற பாவனையுடன் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய பலனை இரண்டாவது வரியில் சொல்றார். இப்போ கர்மயோகத்தினுடைய லட்சணம் முதல் வரியில் வந்தாச்சு. ஈஸ்வரனிடம் கர்மத்தை சமர்ப்பித்து பற்றை துறந்து யார் செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமாம்? லிப்யதே நச பாபேன. சக என்றால் அவன், கர்மயோகி, இவ்விதம் கர்மம் செய்பவன். யக கரோதி சக, யார் இதை செய்கிறாரோ அவன். பாபேன ந லிப்யதே, பாபத்தினால் அவன் தொடப்படுவதில்லை. ந லிப்யதே என்றால் பந்தப்படுவது இல்லை, அவன் பாபத்தினால் பாதிக்கப்படுவது இல்லை, பாபமானது அவனை நோக்கி வராது. எப்படி? உதாரணம் என்ன? இவன் கர்மத்துக்குள்ளேயே இருந்துட்டு கர்மமே பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது எப்படி பாபம் வராமல் இருக்க முடியும்? கர்மம் பண்ணாமல் இருந்தால் பாபமும் வராது புண்ணியமும் வராது. இவன் செயல் செய்து கொண்டிருக்கின்றானே, இப்போ கர்மத்திற்குள்ளேயே இருந்துட்டு பாபம் வராமல் எப்படி இருக்க முடியும்? உதாரணம் சொல்கின்றார். பத்ம பத்ரம் இவ அம்பசா. இவ என்றால் இதை போல, அம்பசா என்றால் தண்ணீரினால், அம்பஸ் அம்பக என்றால் தண்ணீர், அம்பசா என்றால் உதகேன தண்ணீரினால். பத்ம பத்ரம் இவ, பத்மம் என்றால் தாமரை, பத்ரம் என்றால் இலை, தாமரையினுடைய இலை தண்ணீரினால் ந லிப்யதே, எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிரசித்தமான உதாரணம். தாமரையினுடைய இலையானது தண்ணீரினால் எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ, அது தண்ணீருக்குள் இருந்த போதிலும் எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ, அப்படி பாபத்தினால் இவன் பாதிக்கப்படுவதில்லை. மற்ற ஒரு இலையை எடுத்து தண்ணீருக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணீரே அதுக்கு நாசத்தை கொடுக்குது. அதே போல எல்லா விதமான செயல்களும் நமக்கு நாசத்தை கொடுக்கின்றன, சம்சாரத்தை கொடுக்கின்றன. இங்கு பாபத்தை தண்ணீருக்கு உதாரணமாக பகவான் சொல்கின்றார். பிறகு தாமரை இலையை ஜீவாத்மாவுக்கு உதாரணமாக சொல்கின்றார். இப்போ ஜீவாத்மா என்கின்ற தாமரை இலையானது தண்ணீர் என்கின்ற பாபத்தினால் பந்தப்படுவதில்லை. காரணம் என்ன? கர்மயோகம் என்ற சாதனையை மேற்கொள்கின்ற காரணத்தினால். இப்போ கர்மம் ரெண்டு பேர்த்துக்கு பாப புண்ணியத்தை கொடுக்காது. ஒன்று ஞான நிஷ்டை அடைந்த முக்தனுக்கு. முக்தன் என்ன செயல் செய்தாலும் அது செயல் பாபமாக உருவாகாது, புண்ணியமாக உருவாகாது. இப்போ முக்தனுக்கு ஜீவன் முக்தனுக்கு பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை. பிறகு அந்த கர்மம் எப்படி போகும்னா அது கர்மமாகவே போயிடும். கர்மமாக போயிடும் சொல்லுவார்கள் அல்லவா, நாசமாகவே போயிடும், பாப புண்ணியத்தை உருவாக்காமல் சென்றுவிடும். முமுக்ஷு இருக்கின்றானே கர்ம யோகிக்கும், அவனுக்கும் கர்ம பலன் பாப புண்ணியத்தை கொடுக்காது, ஆனால் வேறொன்றை கொடுக்கும். அது சித்த சுத்தி அல்லது மன தூய்மை. அப்போ முமுக்ஷுவாக இருக்கின்ற கர்மயோகிக்கு கர்மமானது தூய்மைப்படுத்துதல் என்ற பலனை கொடுக்கும். முக்தனுக்கு தூய்மைப்படுத்துதல் கொடுக்கும்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தூய்மைப்பட்டு முக்தி அடைஞ்சாச்சு. அவனுக்கு ஒரு விளையாட்டு களம் போல பிராரப்தத்தை அவன் கழித்து கொண்டு இருக்கின்றான். அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸு போல். அது அவனுக்கு துக்கமும் இல்லை சுகமும் இல்லை, அது நியூட்ரலாக இருக்குது. இப்போ முக்தனுக்கு கர்ம பலன் ஒன்றும் வராது. முமுக்ஷுவாக இருக்கின்ற கர்மயோகிக்கு
கர்ம பலன் சித்த சுத்தியாக இருக்கும். காமிய கர்மத்தை செய்பவனுக்கு அது புண்ணியமோ அல்லது ஒழுங்கா செய்யலினா பாபமோ என்ற பலன் வரும். இப்போ கர்மத்துக்கு 3 நிலை. கர்மம் பாப புண்ணியத்தை கொடுக்கலாம், கர்மம் சித்த சுத்தியை கொடுக்கலாம், கர்மம் ஒரு பலனையும் கொடுக்காமல் இருக்கும். அது ஆட்களுக்கு தகுந்தாற் போல. முக்தனுக்கு வந்தா ஒரு பலனும் இல்லை, முமுட்சுக்கு வந்தா சித்த சுத்தி, போகிக்கு வந்தா, போகின்னு சொன்னா கர்ம பலனை விரும்புபவனுக்கு புண்ணியத்தை கொடுக்கலாம். கர்மம் என்னைக்கும் பாவத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடாது. அவன் ஒழுங்கா ஏதாவது பண்ணான்னு சொன்னா புண்ணியத்தை கொடுக்கலாம், அவன் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று இந்த ஸ்லோகத்தில் கர்ம யோகத்தினுடைய லட்சணமும் பலமும் சொன்னார். அடுத்த 2 ஸ்லோகத்தில் மீண்டும் கர்ம யோகத்தை சொல்கின்றார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.